நான் கொஞ்ச நாளாவே இந்த ஒரு பொருள் வாங்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். நம்ம கிச்சன்ல சமைக்கிறப்போ நெறைய காய்கறி, மெயினா வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டே இருப்போம். இந்த வேலைய ஈஸியா முடிக்கிறதுக்கு சாப்பர் இருந்தா நல்லாருக்கும். என்கிட்ட முன்னாடி வந்து மேனுவல் சாப்பர் ஒரு 2 மாடல் இருந்தது. 2மே என்ன பிரச்சனைன்னா, குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா போடுறப்போ, அதுவும் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிலாம் போட்டுட்டோம்னா, அது அரைக்காது. அப்படியே ஸ்டக் ஆயி நின்னுக்கும். சில நேரம் அது ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு, அது கூட உட்காந்து போராடிட்டு இருக்கிற மாரி தான் இருக்கும். இப்ப இந்த 2 சாப்பரும் உடைஞ்சுட்டு, லாஸ்ட் 1 இயரே என்கிட்ட சாப்பரே இல்ல. நான் ஒரு எலக்ட்ரிக் சாப்பர் வாங்கலாமான்னு தான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபைனலா இந்த ப்ராடக்ட் அதான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுலயும் அதே மாதிரி தான் பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா, நம்ம வந்து ரொம்ப நேரம் பிரஷர் போட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு பட்டன பிரஸ் பண்ணோம்னா, அதுவே அரைச்சுரும். ஆனா, நான் இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் சாப்பர் யூஸ் பண்ணதே கிடையாது. இது எப்படி அரைக்குதுன்னு பார்க்கறதுக்கு எனக்கே கொஞ்சம் ஆர்வமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த பிளேடு, பாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்த 4ஆ கட் பண்ணி அப்படியே போட்டேன் உள்ள. ஜஸ்ட் ஒரு வாட்டி பிரஸ் பண்ணதும் ஃபுல்லா வந்து அரைச்சுட்டு, ஒரு பெரிய வெங்காயம் தானே போட்டேன். ஆக்சுவலி இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம ஒரு 4 வெங்காயம் அளவுக்கு போடலாம். குவான்டிட்டி கம்மின்றதுனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சும்மா தான் சுத்திட்டு இருந்தது. ஏன்னா, கட் பண்ண வெங்காயம் எல்லாமே அந்த பாக்ஸ்ல சுத்தி அப்படியே ஒட்டிருச்சு. ஆனா, நல்லா குட்டி குட்டியாவே சாப் பண்ணிருச்சு. இன்னொரு நாள் ஹார்டா இருக்கிற ஐட்டம் ட்ரை பண்ணலான்னு கேரட் வந்து போட்டேன். இதையுமே நல்லா சாப் பண்ணிட்டு, இதுல ஸ்டக் ஆற இஷ்யூவும் இல்ல. ஆனா, நம்ம நெனைக்கிற மாதிரி ப்ராப்பரா ஷேப்லலாம் கட் பண்ண முடியும். இது இந்த மாரி ரஃப்பா தான் கட் பண்ணும். இது வந்து ரீசார்ஜபிள் கிடையாது. நம்ம கரண்ட் இருக்கிறப்ப மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நான் ஒரு 2 வாரமா இந்த சாப்பர் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து புடிச்சிருக்கு. வெங்காயம் கட் பண்ணக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்க நான் டாக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அத செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஒரு முக்கியமான அப்டேட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். எனக்கு FBல அக்கவுண்ட் இல்ல. ஆனா, ஃபேக்கா ஒருத்தங்க என்னோட பேர்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி டெய்லி வீடியோஸ் போடுறாங்க. அந்த அக்கவுண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு நீங்க நெறைய பேர் ரிப்போர்ட் பண்ணி, இப்ப அந்த அக்கவுண்ட்ல வந்து என்னோட வீடியோஸ் எதுவும் இல்ல. ஆனா, இப்ப வேற ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி திருப்பியும் என்னோட வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. நேம் மட்டும் அபர்ணா சிவ்பாலன் இல்ல. அதுக்கு பதிலா வேற ஒரு நேம்ல இருக்கு. அதுக்குள்ள இந்த ஃபேக்கான FB அக்கவுண்ட்ட நான் நெனச்சு ஒரு 8000 பேர் ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக் ப்ரொஃபைலோட லிங்க் நான் என்னோட YouTube கம்யூனிட்டி போஸ்ட்லயும், Instagramல ஸ்டோரிலயும் குடுத்துருக்கேன். இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அவங்க மத்தவங்கள ஸ்கேம் பண்றதுக்கும் சான்சஸ் நெறையவே இருக்கு. நீங்க ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ரிப்போர்ட் பண்றப்போ ஃபேக் ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா தே ஆர் நாட் அ ரியல் பெர்சன்ற ஆப்ஷன் குடுத்து ரிப்போர்ட் பண்ணுங்க. எப்படி ரிப்போர்ட் பண்ணணுன்றது நான் டீட்டெயில்டா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ல கூட குடுத்துருக்கேன். அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க.